Good morning, my dear friends. Happy morning to you all India Kibo family members. எல்லாருக்குமே வணக்கம். My dear great leaders, கிபோ சமஸ்தானந்தே ஒரு புது அப்டேட் வந்தாச்சு. இந்த அப்டேட் என்னன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது சேலபிள் காயின்ஸும் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சுக்கு அமுச்சுறதுக்காக ஆப்ஷன் வந்தாச்சு. ஆப்ஷன் என்ன, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்தாச்சு. இந்த ஆப்ஷன் என்னன்னா, சாம்பிள் காயின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன அப்டேட் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இந்த அப்டேட் கண்டிப்பாக பண்ணால் தான் நம்ம சேலபிள் காயின்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு போதும். இந்த அப்டேட் யார் பண்ணலான்னா, நம்ம காயின் சேல் பண்ணுறதுக்கு ஆகாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாருக்குமே சொல்லுங்கள். எல்லாருக்குமே இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம கீழே இருக்கிற சேலபிள் காயின்ஸ் டோட்டலாக எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபுல்ஃபில்டு ஆப்ஷன் வந்துடும். உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப்ஸ் லிங்க் எல்லாம் இருக்கும். இங்கிலீஷில் வீடியோஸ் வரும், தமிழில் வீடியோஸ் வரும், கன்னடாவில் வீடியோஸ் வரும், ஹிந்தியில் வரும். சேம் டாபிக் எல்லா லாங்குவேஜில் 7-6 லாங்குவேஜில் வரும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்ஜெக்டில் போகலாம். யார்கிட்ட கிபோ அக்கௌண்ட் இருக்குதோ அவர் எல்லாம் ஃபஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இது க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த அக்கௌண்ட் ஆல்ரெடி அப்டேட் ஆகிடுச்சு. அப்டேட் ஆகாமல் இருக்கிறது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியுமோ. இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இது க்ளோஸ் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். மேலே லெஃப்ட் சைடில் டேஷ்போர்டு 3 டாட்ஸ் இருக்கும். அந்த டாட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு பேர் தான் டேஷ்போர்டு. டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் 10ஆம் ஆப்ஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10 10ஆம் நம்பர் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இது அப்டேட் BEP20 அட்ரஸ். இது கண்டிப்பாக எல்லோரும் பண்ணணும். அதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகுது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் நானும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒருத்தருக்கு 2 வாட்டி பார்த்துட்டு க்ளீனாக தரோவாக பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், எம்டி பாக்ஸ். இப்போது KBC BEP20 அட்ரஸ் இதில் பேஸ்ட் பண்ணணும். அந்த அட்ரஸ் எங்கே இருக்கும், எப்படி நம்ம அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணுறது, எங்கேருந்து அந்த அட்ரஸ் நம்ம தேடணும், எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்னா, இப்போது நம்ம கிபோ கிபோ காயின்ஸ் எத்தனை எக்ஸ்சேஞ்சில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எத்தனை எக்ஸ்சேஞ்சாக இன்டர்நேஷ்னலாக நம்ம காயின் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா பாருங்கள். கிபோ காயின் எக்ஸ்சேஞ்சஸ் டோட்டல் 4 எக்ஸ்சேஞ்சில் கிபோ காயின் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிபோ காயின் பேர் வந்து KBC. கிபோ காயின் பேர் KBC. 4 எக்ஸ்சேஞ்சஸில் சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரேட் ஆகிட்டே இருக்கும் மை டியர் சார். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 1 பிட்மார்ட், செகண்ட் ஒன் எல் பேங்க், தேர்ட் ஒன் PancakeSwap, ஃபோர்த் ஒன் CoinBX. இது 4 எக்ஸ்சேஞ்சஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் 3 எக்ஸ்சேஞ்சஸ் வந்து டாலராக வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். US டாலர் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஒரு ஆப்ஷன் வந்து ஒரே எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்தியன் ருபீஸில் பண்ணலாம், அப்புறம் டாலர் கூட நம்ம பண்ணலாம். அந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன எக்ஸ்சேஞ்ச்னா CoinBX. CoinBXயில் நம்ம இந்தியன் ருபீஸில் ட்ரேட் பண்ணலாம் ஆப்ஷன் இருக்குது. மீதி 3 எக்ஸ்சேஞ்சஸில் INR ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த 4 எக்ஸ்சேஞ்சஸில் ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி KYC பண்ணி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். இது மேண்டேட்டரி. இப்போக்கே 4 எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. இந்த 4 எக்ஸ்சேஞ்சில் ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் பிட்மார்ட்டா, எல் பேங்கா, PancakeSwap இல்லை CoinBX, இந்த 4 எக்ஸ்சேஞ்சில் ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி KYC பண்ணி
வச்சுக்கணும். அந்த எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் தான் நீங்கள் BEP20 அட்ரஸ் அப்டேட் பண்ண முடியும். இப்போது நான் CoinBX போகிறேன். CoinBX ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிறேன். CoinBX ஓப்பன் பண்ண இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இங்கே இன்ட்டு மார்க் வரும். இன்ட்டு மார்க் இது அட்வர்டைஸ்மெண்ட்டு. இந்த இன்ட்டு மார்க் கிளிக் பண்ணுங்கள். கீழே வேலெட் இருக்குது பாருங்கள். கீழே ரைட் சைடில் நமக்கு வேலெட் இருக்கும். அந்த வேலெட் மேலே கிளிக் பண்ணணும். இந்த வேலெட் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு இன்டர்ஃபேஸ் வரும், டிஸ்பிளே ஆகும். இதுக்கப்புறம் சர்ச் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணணும். சர்ச் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இங்கே பாக்ஸில் டைப் பண்ணணும் KBC வரும். KBC வந்ததுக்கப்புறம் நம்ம டிபாசிட் மேலே கிளிக் பண்ணணும். டிபாசிட் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே BEP20 BNB ஸ்மார்ட் செயின் BEP20ன்னு அட்ரஸ் இருக்கும். அதுக்கு மேலே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்கோடு வரும். அதுக்கு கீழே அட்ரஸ் வரும். இந்த அட்ரஸ் தான் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இந்த அட்ரஸ் எப்படி நம்ம காப்பி பண்ணணும்? இந்த காப்பி ஆப்ஷன் இருக்குது. இந்த காப்பி ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள், டெஸ்ட் காப்பி டு கிளிக் போர்டு. அட்ரஸ் காப்பி ஆயிடுச்சு. இந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணணும். இது CoinBXக்கு BEP20 அட்ரஸ் கீபோர்ட் காயின் தான். ஓகே, இப்போ நம்ம CoinBX பார்த்தோம். எல் பேங்க் பார்க்கலாம். எல் பேங்க்கு எப்படி ப்ராசஸ்னால் இந்த எல் பேங்க் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். கீழே ரைட் சைடில் வேலெட் இருக்கும். அந்த வேலெட் மேலே கிளிக் பண்ணுங்கள். வேலெட் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இங்கே சர்ச் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதில் டைப் பண்ணுங்கள் KBC. பாருங்கள், KBC வந்தாச்சு. சரியா? அதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே டிபாசிட் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். சரி, இங்கே இருக்குது பாருங்கள் KBC மேலே கிளிக் பண்ணுங்கள். சாரி, இது ஆப்ஷன் இங்கே போயிடுச்சு. ஓகே, வெயிட். வேலெட்டு KBC வந்தாச்சு. இந்த டைரக்ட் ட்ரேடிங்க்கு போதும், நமக்கு ட்ரேடிங் தேவையில்லை. வேலெட் சர்ச் ஆப்ஷன் KBC யாரும் மார்க் பண்ணி கிளிக் பண்ணால் மேலே இருக்கு பாருங்கள், டிபாசிட் மேலே கிளிக் பண்ணணும். இங்கே பாருங்கள் BEP20 BSC. இங்கே பாருங்கள், கேட்குறதுனா BEP20 அட்ரஸ். இங்கே BEP20 இருக்குது. இங்கே பார்கோட் இருக்குது. இங்கே அட்ரஸ் இருக்குது. இந்த அட்ரஸை காப்பி பண்ணணும் நம்ம. சரி, இந்த அட்ரஸ் தான் காப்பி பண்ணணும். காப்பி ஆப்ஷன் இங்கே இருக்கா. இந்த காப்பி பண்ணி எங்கே பேஸ்ட் பண்ணணும்? நம்ம கிபோ அக்கௌண்ட்டில் பேஸ்ட் பண்ணணும். இங்கே பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இங்கே சப்மிட் பட்டன் இருக்குது பாருங்கள். சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணணும். அவ்வளோதான். இதை இந்த ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற சேலபிள் காயின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம எக்ஸ்சேஞ்சில் போதும். எந்த எக்ஸ்சேஞ்சில் நம்ம எந்த ரிசீவ் அட்ரஸ் கொடுத்தனோ அந்த அட்ரஸ்க்கு போகணும். எல் பேங்க் ஆயிடுச்சு, CoinBox ஆயிடுச்சு, பிட்மார்ட் சேம் அட்ரஸ், சேம் ப்ரொசீஜர். KBC காயின் போய்ட்டு டிபாசிட் போய்ட்டு BEP20 அட்ரஸ் காப்பி பண்ணி இதில் இந்த கிபோ அக்கௌண்ட்டில் பேஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான் சார், சிம்பிள் ப்ராசஸ். ஒன்றுக்கு 2 வாட்டி பார்த்துட்டு எழுதிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த அப்டேட்டை பண்ணணும். இப்போ டைம் எவ்வளோ? 12:40. இந்த டைமில் நான் உட்காந்துட்டு ஒன்றுக்காக வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்குறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாருமே அப்டேட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், என்கரேஜ் இருக்கும். நான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கோம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி